அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பாடம் இறை பேரொளி நபிகள் நாயகம் அருட்காவியம். இதில் என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் செய்யக்கூடிய ஒரு அற்புத செயலை தான் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் காட்டு வழியாக போகிறாரு. போகும்போது அந்த இடத்துல புலியை பார்த்து அன்பாக பேசி அதை அடுத்த பகுதிக்கு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு மலைத்தொடருக்கு போகிறாரு. அங்கே எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு பாம்பு ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு மாந்தன் ஒருத்தன் சொல்கிறா. அதோட மூச்சு காற்று வெப்பமாக இருக்குது, நாக்கு நீளமாக இருக்குது. கொடிய பாம்பு, பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை தீமைகளும் ஒரு சேர ஒரு உரு கொண்டா எப்படி இருக்குமோ அதை போல் இந்த பாம்பு இருக்கிறத அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ நபிகள் என்ன சொல்கிறாருன்னா, என்னை பின்தொடர்ந்து எல்லாரும் வாங்க, நாம் போகலாம், அந்த பாம்பு இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த இடத்துல வானத்தில் ஒரு அசரீரி குரல் கேட்குது. நீ போ, அன்பு அப்படிங்கிற ஒன்றை எல்லாருக்கும் நிகழ்த்தி காட்டு அப்படின்ற ஒரு அசரீரி குரல் கேட்குது. சரின்னு சொல்லும்போது தான் அந்த பாம்பு இவரோட பக்கத்தில் வருது. பக்கத்தில் வந்த பாம்பை பார்த்து நாயகம் பயந்துக்காம அதோட உடலை நீவி கொடுக்குறாரு. நீவி கொடுத்த அந்த நேரத்தில் அந்த பாம்பு என்ன சொல்லுது அப்படின்னா, பெரிய புண்ணியம் எனக்கு கிடச்சிருச்சு, மிகப்பெரிய பாக்கியம், உங்களை பார்த்தது மிகப்பெரிய பாக்கியம், விண்ணில் மட்டும் உங்களோட ஆட்சி கிடையாது, இந்த மண்ணிலையும் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு சொல்லுது. புலம்பியோர் எல்லாம் புதுநலம் பெற்றார், புலமையோர் போல் உரை பகர்ந்தார், கலங்கியோர் எல்லாம் கனிந்தனர், கண்டார் காலிலே வலிமை கொண்டார், நலம்புணர் பாம்பு நவின்றதை கேட்டோர் நறுமுக மதுவினை வாழ்த்தி நிலம்புது வாழ்வை நெருங்கிட வந்த நிழல்முக மது இவர் என்றார். அப்போ இது வரைக்கும் எல்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க, நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. நம்ம அடுத்த பகுதியில் போயிடலாம், இந்த வழியில் வேண்டாம் வேற வழியில் போயிடலாம் அப்படிலாம் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனால் இந்த பாம்பு பக்கத்தில் பதுவிசாக படுத்திருக்குது, எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடச்சிருக்குன்னா சொன்னதை கேட்டதையுமே எல்லாருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி ஆயிடுச்சுது. புது நலம் பெற்றார், யார்? புலம்பியோர் எல்லாம் புது நலம் பெறுறாங்க. அப்போ இந்த இடத்துல நபிகளோட அந்த அற்புதத்தை பார்த்து எல்லாம் வாய் பழந்து போகிறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லோரும் வாழ்த்துறாங்க. நிலம் புது வாழ்வை நெருங்கிட வந்த நிழல் முகமது இவர் என்றார். அப்போ இந்த உலகத்தில் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க வந்த முகமது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முகமதுவை வாழ்த்துனாங்க. ஏன் வாழ்த்தனும்? நம்மளால் முடியாததை இவர் செய்து காட்டியிருக்கிறார். பாம்புனா பட நடுங்கும், எல்லாம் ஓடிடுவாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் அந்த பாம்பு இருக்கக்கூடிய இடத்த சொல்லு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழி மாறாமல் அவர் நேராக போகிறாரு. பயப்படாதீங்க, எல்லாரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்க, உங்களை பத்திரமா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு அழைத்து போகிறாரு. பாம்பும் அதை போல் அவர் சொல் பேசி கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ இதை பார்த்தவங்க எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. தனிவோடு பணிந்து தாழ்ந்த பாம்பு தலைவர் முன் எழுந்திட நாணி மணிமுகம் தன்னை இனி எவன் காண்பேன் முகமதுவே என வாழ்த்தி பணிவுடன் தாங்கள் பகர்களிமாவை பயிரென விளைந்து பின் ஓங்கும் திணிந்த மண் வையம் செழித்திடும் என்றே செப்பிய பாம்பினை நோக்கி. அப்போ பாம்பு என்ன சொல்லுது அப்படின்னா, தனிவோடு பணிந்து தாழ்ந்த பாம்பு தலைவர் முன் எழுந்திட, அந்த பாம்பு ரொம்ப பணிவாக அவரோட காலில் விழுந்து வணங்கி எழுந்திருக்குது. நான் ரொம்ப ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டு ரொம்ப நாணத்தோட பேசுது. மணிமுகம் தன்னை இனி எவன் காண்பேன், இனி உங்களை நான் எப்போ பார்ப்பேன்னு எனக்கு தெரியல, இப்போ பார்த்துட்டேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனால் இனிமேல் நான் எப்போ பார்க்க போகிறேன்னு தெரியல. ஒரு பக்கம் அதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஒரு சங்கடம், முகமதுவை பிரிய போகிறோம் அப்படின்ற ஒரு சங்கடம். அதை வாழ்த்திட்டு இந்த வையம் செழிக்கணும் அப்படின்னா உங்களோட ஆட்சி இந்த உலகத்தில் வேணும், இந்த உலகமே செழிக்கும், உங்களது பாதம் பட்ட இடம் செழித்து போகும், செழிக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு அவரை பார்த்து பேசுது. பேசி அந்த பாம்பு கிட்ட இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லோர் பல்லோர் நடந்திடும் வழியில் நாளும் நீ ஊர்ந்திடுவாயில் அல்லலே உருவாய், ஆகையால் நீதான் ஆள் நடந்திடா அக்காட்டில் மெல்லவே செல்க என விளம்பியவர் மேன்மையை உடனது நினைத்து வல்லவர் அவர்தம் முன் சலாம் உரைத்தே வளர்ந்தகான் நெறியில் ஊர்ந்ததுவே. அப்போ அந்த பாம்புக்கிட்ட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறைய பேர் இந்த காட்டு வழியில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க, நீ தினமும் நீ ஊர்ந்து இந்த பகுதியில் போயிட்ட அப்படின்னா உனக்கு துன்பம் தான் வரும், அதனால் ஆள் நடந்திடா இந்த காட்டில் இருந்து நீ வேற ஒரு இடத்தை நோக்கி நீ போயிரு, ஏன்னா நிறைய பேர் இந்த காட்டு வழியை கடக்குறாங்க, நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதையுமே அந்த பாம்பு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல்
முகமதுக்கு சலாம் உரைத்து, சரி வணக்கம் சொல்லிட்டு மெல்ல ஊர்ந்து வேறு இடத்தை நோக்கி அது போகுது. இது எல்லாமே ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அன்பு அப்படிங்கிற அழகான ஒரு